ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலிலும் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. உன் விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே, தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கா? விஷா ஹாப்பி பர்த்டே. என்ன பெயர்? ஓகே. எத்தனாவது பர்த்டே? 9வது பர்த்டேயா? ஓகே. உங்களை இந்த 9வது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பினது? அம்மாவோ? யார் சொன்னது அம்மா அனுப்பினாண்டு சொன்னாங்களா? ஏன் நீங்கள் அக்கா அண்ணா எல்லாம் இருக்காங்க, அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்லையா? ஓகே. என்ன மாதிரி நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்க. அப்போ கிளாஸில் எத்தனை ஆகுது நீங்கள்? பரவாயில்லையே, கெட்டிக்கார பிள்ளையா இருக்கிறீங்களே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன ஸ்கூலில்? படிக்கிறது தான் பிடிச்ச விஷயமேவா? அப்போ இந்த விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி அதில் நான் பெருசாக விருப்பம் இல்லை. ஓகே. உங்களோட அம்மா என்னென்னா உங்களோட இந்த பர்த்டே நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஆசாசியாக அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியா? கேக் பிடிச்சிருக்கா? பார்க்க அழகாக இருக்கா? இந்த பர்த்டேக்கு வந்து கொடுத்துட்டு உங்களோட அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? எதிர்பார்த்துனீங்களா இப்படி வருமானு சொல்லி? எதிர்பார்க்கலையா? நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? ஸ்பெஷலாக என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? தேங்க்யூ மட்டும்தானா? ஓகே. உங்களோட அம்மா சொல்லிவிட்டவங்க அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம், பிள்ளையோட கூடவே இருக்கணும்னு தான் ஆசையாக. பட் வேலை அதுதால் அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சிருக்காங்களாம். ஸோ பிள்ளை வந்து அம்மாவை பற்றி கூடுதலாக யோசிக்காமல் நல்லா படிக்கணும், வீட்டு அண்ணா அக்கா அம்மா சொல்கிறத கேட்டு நல்ல பிள்ளையா அச்சா பிள்ளையா இருக்கணும். நீங்கள் படித்து நல்ல நிலைமையில் வர்றது தான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். அம்மாவும் டெய்லி உங்களையே நினச்சி ஃபீல் பண்ணி தூங்குற போதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் ஞாபகத்தையும் அழுதுகிட்டே தான் தூங்குவாங்களாம். ஸோ அதெல்லாம் சொல்லிவிட சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கும் அம்மா விட்டுட்டு சின்ன வயசில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா யார் கூட இருந்தாலும் அம்மா இருக்க மாதிரி வராதானே? அம்மாட்ட தானே நம்ம எல்லா விஷயம் சொல்லுவோங்கண்ணே. ஆனால் அம்மாவுக்கு பதிலாக அம்மா இருந்து உங்களை பார்த்துக்கொள்கிறாங்க. ஸோ நல்ல பிள்ளையா குழப்படி இல்லாமல் அச்சாவாக இருக்கணுமா? சரியா? அப்போ நாங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுப்போமா? சரி. இப்போ நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணே. ஹாப்பியா? கேக் நல்லா இருக்கா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ஓகே.